இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூலம் வாய்ப்பு மேகங்கள் தென்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. போர் மேகங்கள் தென்பட ஆரம்பித்து விட்டது. காஷ்மீர் தாக்குதலை அடிப்படையாக வைத்து காஷ்மீரில் தாக்கியது காஷ்மீர் தீவிரவாதிகள். அதுக்கு ஏன் பாகிஸ்தானோடு நம்ம போய் போர் வரணும், போர் ஏற்பாடு பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரும். இந்தியாவில் ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ரா அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய விசாரணை நடத்துவாங்க. இதுக்கு பின்னாடி யார் அப்படிங்கிறதெல்லாம். தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ஊக்குவிக்கிறதுங்கிறது முதல்ல இருந்தே ரா கொடுக்குற ரிப்போர்ட். சிபிஐ இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்ம உள்நாட்டு சிபிஐ, இடி இவங்கெல்லாம் ஒன்றுக்கும் நம்ம உள்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்குறவங்க. ராங்கிறது தான் முக்கியம், ஐபிங்கிறது முக்கியம். ஐபியும் இந்தியாவுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை தான் இது பண்ணுவாங்க, உளவு பார்ப்பாங்க. ஆனால் ரா வந்து தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உளவு பார்ப்பாங்க. அவர்கள் கொடுத்திருக்கும் செய்தி லஷ்கர்-இ-தொய்பா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் இதில் பாகிஸ்தானிலிருந்து ரொம்ப நாளாக செயல்படுது. இந்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத இயக்கத்தை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ அப்படிங்கிற உளவு அமைப்பு எல்லா உதவிகளையும் அவங்களுக்கு செய்கிறாங்க. பாகிஸ்தான்லேயே கேம்ப்ஸ் இருக்குது. கேம்ப்னா தீவிரவாதிகள் முகாம் இருக்குது. அங்கே தீவிரவாதிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க ஐஎஸ்ஐ உதவியுடன். ஐஎஸ்ஐ தான் வந்து ஒரு மறைமுக போரை இந்தியாவுடன் வெகு நாட்களாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு தீவிரவாதிகளுக்கு எப்படி குண்டு போடணும், எப்படி சண்டை போடணும், துப்பாக்கிகள் பயிற்சி, துப்பாக்கிகள், குண்டுகள் இதெல்லாம் சப்ளை பண்ணி ரொம்ப நாளாக ஐஎஸ்ஐ வந்து தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் லஷ்கர்-இ-தொய்பா தான் அவங்க வந்து தூண்டி விடுறாங்க. லஷ்கர்-இ-தொய்பா முன்ன அதுக்கு பின்லேடன் இருந்தார் முன்னாடி. அந்த பின்லேடன், அல்-கொய்தாலாம் வந்து பின்லேடன் இறந்ததோட இது போயிட்டாங்க. ஆனால் லஷ்கர்-இ-தொய்பா இன்னும் தீவிரவாத இயக்கம் மிக மிக கடுமையாக ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. இந்த லஷ்கர்-இ-தொய்பா அப்படிங்கிற தீவிரவாத இயக்கம் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்போடு இவங்களுக்கு தொடர்பு இருக்குது. அதனால் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் வந்து ஈராக்கில் இருக்காங்க. அங்கே பெட்ரோல்லாம் வர்றதுனால நிறைய பெட்ரோல்கள்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அவர்களுக்கு வந்து பணம் கொட்டுது. அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு பண உதவி பெரிய அளவில் செய்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து ட்ரைனிங், பயிற்சி இதெல்லாம் கொடுக்குறாங்க, குண்டுகளை கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாத இயக்கம் ஆட்சியில் இருக்குது. அவர்கள் வந்து இப்போ குறைச்சிக்கிட்டாங்க, லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு அவளை உதவி செய்கிறது. ஸோ இந்த விஷயத்தை லஷ்கர்-இ-தொய்பாவை பாகிஸ்தான் வந்து ஆர்மி, அதாவது இராணுவம் இவர்களுக்கு பயிற்சி கொடுக்குது, குண்டுகளை கொடுக்குது, இது கொடுக்குது. எங்கள் இதில் நம்ம நாட்டில் தீவிரவாத இயக்கத்துங்களுக்கு தீவிரவாதிகளை உள்ளே அனுப்புகிறது, குண்டு வெடிக்க செய்கிறது, மற்றபடி பொருளாதாரத்தை சீர்குலைக்க செய்கிறார்கள். போதை மருந்துகளை அங்கேருந்து கடத்தி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கள்ள நோட்டுகளை அடித்து உலாவ விடுறாங்க. இது எல்லாமே லஷ்கர்-இ-தொய்பா என்ற தீவிரவாத இயக்கம் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அது பிடிக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பாகிஸ்தானில் இருக்கும் அரசியல்வாதிகள் போரை விரும்பவில்லை. இந்தியாவுடன் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பதவியில் இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க போரை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இராணுவம், அப்புறம் இராணுவம் கண்ட்ரோல்லையே அதிகாரம் போயிடும், தாங்கள் அரசியல் செய்ய முடியாது என்று பயப்படுகிறார்கள் அமைதியை விரும்பக்கூடிய பாகிஸ்தான் அரசியல்வாதிகள். ஏன்னா போர்னு வந்தால் அவங்களுடைய பதவியும் போயிடும், இராணுவத்துக்கு அதிகாரம் வந்துடும் அப்படின்னு. அதனால் இராணுவம் தான் இப்போ வந்து அந்த ஐஎஸ்ஐங்கிற ஒரு இயக்கத்தை இது அவங்களுடைய உளவு பிரிவை வச்சு இந்த தீவிரவாதத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து காஷ்மீரில் நேற்று நடந்த இந்த வன்முறையில் இவங்க ராவோட ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த லஷ்கர்-இ-தொய்பா என்ற தீவிரவாத அமைப்புக்கும் நேற்று நடந்த அந்த ஒரு குண்டு துப்பாக்கி சூடுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க காஷ்மீரில். 4 பேர் கொடுத்த வாக்குமூலமும் லஷ்கர்-இ-தொய்பாவுடன் இவர்கள் தொடர்பு வைத்திருந்தது தெரிய வருது. அதனால் இந்தியா என்ன நினச்சிட்டாங்க, இது சாதாரணமாக வெறும் காஷ்மீர் தீவிரவாதிகள் மட்டும் வந்து சுட்ட இது துப்பாக்கி சூடு கிடையாது, இதற்கு பின்னணியில் பாகிஸ்தானில் இருக்கும் தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு தொடர்பு இருக்கிறது. லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு அத்தனை உதவிகளையும் பாகிஸ்தானின் இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது.
அதனால் இது இந்த பிரச்சனை நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடினமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பாகிஸ்தான்காரவங்களும் 2 நாட்களுக்குள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்ட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட காவல்துறை பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அவங்க சாதாரண குடிமகன்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் 2 நாளைக்குள்ளே காலி பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் மிரட்டுறாங்க. சில பேர் பாகிஸ்தானியர்கள் சில பேர் இன்றைக்கே இந்தியாவை விட்டு போக ஆரம்பித்து விட்டார்கள். பாகிஸ்தான் தூதரகத்தில் கேக்கு வாங்கிட்டு போகிற வீடியோ வந்திருக்கு. Cake for what is the celebration for? Are you from Pak High Commission? What is this? Sir, are you from Pak High Commission? Are you from Pakistan High Commission? Where are you from, What sir? is this? What is this cake for? What is this cake for? खाली ओकेजन 28 लोग मरे, थोड़ा सा बताइए ना, दुख है इस बात का? What is this? आप कहाँ से आए हैं? Where are you from, बता sir? दीजिए। आप बता दीजिए सर, कहाँ से हैं आप? எதற்காக கேக் வாங்கிட்டு போனாங்க? ஆனால் சில செய்திகள் என்ன சொல்லுது, இந்த 25 பேரை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதை கொண்டாடுவதற்காகத்தான் பாகிஸ்தான் தூதரகத்தில் கேக்குகள் கொண்டு வரப்பட்டு சில அங்கே வந்து கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதனால் பாகிஸ்தானுக்கு இது வந்து முன்னாடியே தெரியும், அவங்களுக்கு வந்து இதில் தொடர்பு இருக்குங்கிறதுக்காகத்தான் அத்தனை பாகிஸ்தானியர்களையும் இந்தியாவை விட்டு வெளியேற சொல்கிறார்கள். 48 மணி நேரம் கெடு, எல்லாம் வெளியில் போங்கங்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இனிமேல் எந்த கிரிக்கெட் போட்டியும் பாகிஸ்தானுடன் விளையாடுவதில்லை என்று BCCI முடிவு எடுத்திருக்கிறது. போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. ஏற்கனவே அவங்க விளையாடுறதில்ல, இந்தியாவில் வந்து அவங்கள வந்து இந்தியாவில் எந்த போட்டியும் அவங்க விளையாடுவதில்லை நமது இந்திய கிரிக்கெட். அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் போய் விளையாடுறது இல்லை. இந்த IPL எல்லாம் வந்து பாகிஸ்தான் வீரர்கள் யாருமே இல்லை. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களில் பல திறமையுள்ளவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் புலம்புறாங்க, நாங்கள் கிரிக்கெட் வாழ்க்கையே போச்சே, IPLலாம் போனால் எங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கிடைக்குமே அப்படின்னு. அதனால் வெளிநாடுகளில் வேர்ல்டு கப் அந்த மாதிரி வச்சா அவங்களோட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தானோட விளையாண்டா வெளிநாடுகளில். இப்போ அதுக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். இனிமேல் பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் இது கிடையாது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு குண்டு என்ன போட்டாங்கன்னா, பாகிஸ்தானியர்களுக்கு இனி இந்தியா வருவதற்கு வீசா கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டுட்டாங்க. இவ்வளவு முடிவையும் எடுக்கிறாங்கன்னா ராவுடைய அறிக்கைப்படி பாகிஸ்தானுக்கு இந்த 25 பேரை தீவிரவாதிகள் சுட்டதில் தொடர்பு இருக்குங்கிறதுக்கு வலுவான ஆதாரம் கிடைத்ததனால்தான் இவ்வளவு கடினமான முடிவுகளை இந்தியா எடுத்திருக்கிறது. இப்போ திருமாவளவன் சொல்கிறாரு, திருமாவளவன் இவ்வளவுக்கும் காரணம் நம்ம தாங்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிகல் 370 நீங்கள் எடுத்தீங்க, அதனால தான் இந்த துப்பாக்கி சூடுலாம் நடக்குது. இது மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் என்னத்தை சொல்கிறது? இப்படியெல்லாம் பேசணும். ஒரு தேசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம போயிட்டு பாகிஸ்தானுக்கு நமக்கு பிரச்சனை, அவன் தூண்டி விடுறான் தீவிரவாதிகளை, அவங்க வந்து துப்பாக்கி சூட்டு நடந்து கொள்றானா? இதுலேயுமா கேவலமான அரசியலை கொண்டு வருவீங்க? ஒரு நாட்டு இந்த நாட்டில் உட்காந்து இந்த நாட்டில் விளையிற சாப்பாடை சாப்பிட்றீங்களே, சிரிக்குமா உங்களுக்கு? நீங்கள்லாம் எப்படி நல்லா இருப்பீங்க? ஒரு தேசப்பற்று இல்லாதவன் மனிதனா? அப்போ 370 நீக்கினாங்கன்னா அதை நீக்கிறதுக்கான இதை கொண்டு அந்த அரசியல் சட்டத்தில் எழுதுனதே வந்து அம்பேத்கர் தானே. அம்பேத்கரை தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களே. அப்போ இதில் வந்து அம்பேத்கர் வந்து 370 கொண்டு வந்தால் நாட்டுப்பற்றோடு அதை நீக்கணும் வருங்காலத்தில்னு தான் ஜனாதிபதி நினைத்தால் நீக்கலாம்னாரு. அதைத்தான் வந்து பாஜக பண்ணுறாங்க. இதுலேயுமா கேவலமான அரசியலை பேசுவீங்க? இப்போ நீக்கினதுனால தான் அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்குங்கிறீங்களே. இதற்கு முன்னால் காஷ்மீரில் துப்பாக்கி சூடு நடக்கவில்லையா? அது சொல்லுங்கள். இந்த ஆர்டிகல் 370 நீக்குவதற்கு முன்னால் எவ்வளவு தீவிரவாத விஷயங்கள் நடந்திருக்கு, எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவிகள்? 370க்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதை பேசுவதற்கான நேரமாக இது? போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட